ஆல்ரெடி கருப்பு கவுனியில் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 பகுதிகள் பார்த்துட்டோம். இந்த 2லையும் இல்லாததான் இந்த பார்ட் 3ல கருப்பு கவுனி அரிசியை எப்படி சமைக்கலாம், என்னென்ன சமைக்கலாம், எப்படி சாப்பிடலாம், இந்த மாதிரியான சமைக்கிறது மற்றும் சாப்பிட்றதுக்கான சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்கான வீடியோ தான் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு ஆள் அளவு வளரக்கூடிய இந்த பயிரோட உயரம் கிட்டத்தட்ட 5லிருந்து 6 அடி. இந்த பயிரானது வளர்ந்து அறுவடைக்கு வர குறைஞ்சது 5 மாதமாவது ஆகும். அதாவது 140லிருந்து 160 நாட்கள். இது பயிரிடப்படுற அந்த பகுதியோட மண் வளம், நீர்வளம் மற்றும் காலநிலையை பொறுத்து அதோட கலரும் டேஸ்ட்டும் லைட்டாக மாறுபடும். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நார்மல் ஒயிட் ரைஸ் எல்லாமே குயிக்காக விளைஞ்சு குயிக்காக அறுவடையாகக்கூடிய ரகங்கள். ஸோ சமைக்கிறதும் குயிக்காகவே முடிஞ்சிடும். பட் பாரம்பரிய அரிசிகள் அப்படி இல்லை. அதோட விளைச்சலானது குறைஞ்சதே 120 நாட்களுக்கு மேலே தான். நார்மல் அரிசியை பொறுத்த வரைக்கும் அதோட விளைச்சலுக்கு ஆகிற டைம் கம்மிங்கிறதாலையும், பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணப்பட்டு அதோட சைஸ் ரொம்பவே கம்மியாகிறதுனாலையும் அதோட குக்கிங் ப்ராசஸ் டைமே அதிகபட்சம் 1/2 மணி நேரம் தான். பட் இந்த கருப்பு கவுனிங்கிற பாரம்பரிய அரிசி விளையிறதுக்கு ஆகிற டைம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதாலையும், பட்டை தீட்டப்படாமலும், சேம் டைம் அதோட பருமன் கொஞ்சம் இயற்கையாகவே அதிகமாக இருக்கிறதாலையும், ஆப்வியஸ்லி அதோட குக்கிங் டைமும் அதிகமாகிறது இயற்கை தானங்க. சில பேர் இதோட குக்கிங் டைம் அதிகங்கிறத மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க. பட் இதோட பெனிஃபிட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு பொருட்டே இல்லைங்க. இருந்தாலும் இதோட குக்கிங் டைத்தை இன்னுமே கம்மி பண்ணுறதுக்கான சில டிப்ஸ்களை சொல்கிறேன். இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். 1, 10லிருந்து 12 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைக்கும்போது அதோட சத்துக்களும் குறையாமல், சேம் டைம் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகுங்க. அடடா இன்றைக்கி ஊற வைக்க மறந்துட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு கொதி வந்த வெந்நீரில் அரிசியை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஊற வைங்க. இந்த முறைப்படி செஞ்சால் ஊற வைக்கிறதுக்கு 1 மணி நேரமே போதுமானது. சேம் டைம் குயிக்காகவும் வந்துடும். 2, மண்பானையில் சமைக்கிறப்ப அதோட சத்துக்கள் மண் சக்தியோடு சேர்ந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படி சமைக்கிறப்ப வடிக்கிற கஞ்சி தண்ணியை 21 நாட்கள் தேங்காய்ப்பூ கலந்து குடிக்கிறப்ப குதிங்கால் மற்றும் பாதவலி பறந்து போயிருங்க. இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் நான் ஒர்க்குக்கு வேறு போகிறேன், அதனால் என்னால் இந்த அளவு மெனக்கிட முடியலங்கிறவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10லிருந்து 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் 1க்கு 5 மடங்கு தண்ணி விட்டு 4 விசில் ஹைலையும் 4 விசில் சிம்லையும் வச்சு சமைக்கலாம். 3, அரிசியை மிஷினில் கொடுத்து கூல் ஃபார்மெட்டுக்கு பொடிச்சு வாங்கிட்டு கூலாக காய்ச்சி குடிக்கும்போது டைம் இன்னுமே சேவ் ஆகும். அப்படி குடிக்கிறப்ப கொஞ்சம் சின்ன வெங்காயம் மோர் கலந்து குடித்தா சுவையும் பிரமாதமாக இருக்கும். இதுபோக இதை சோறு வடித்த உடனே சாப்பிட்றதுக்கு பக்குவமாக பதமாக இருக்கும். அதே நேரம் ஆக ஆக லைட்டாக விரப்பு தன்மை ஆகும். ஸோ மதியம் எடுத்துக்கிறீங்கன்னா சோறு ஃபார்மெட்லேயும், காலையிலையோ இல்லை மாலையிலையோ எடுத்துக்கிறப்ப கஞ்சி இல்லைனா கூல் ஃபார்மெட்லேயும் எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே பெஸ்ட்டு முதல் நாள் மண்பானையில் வடித்த சோத்தில் நைட்டு தண்ணி விட்டு மறுநாள் காலையில் அதை நீராகாரமாக எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிறப்ப அதோட சத்துக்கள் முற்றிலும் முழுமையாக கிடைக்கும். அப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியை சாதமாகவோ இல்லை கஞ்சியாவோ கூட எடுத்துக்கலாம், இல்லை நீராகாரமாக கூட எடுத்துக்கலாம், கம்மங்கூழ் மாதிரியான கூல் ஃபார்மெட்லேயும் எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கெலாம் பிடிக்கிற மாதிரி இனிப்பு லட்டு ஃபார்மெட்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை கொழுக்கட்டை புட்டு மாதிரியாவோ, பாயாசமாவோ, இல்லை இனிப்பு பொங்கலாவோ, இப்படி ஏதாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் தங்களோட திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் இந்த அரிசியில் செஞ்ச இனிப்பு, அதாவது சர்க்கரை பொங்கல் மற்றும் பாயாசத்தை தான் பாரம்பரியமாகவே விருந்தளிச்சுட்டு வராங்க. இன்றளவுமே இந்த காரைக்குடி, புதுக்கோட்டை சைட்லலாம் பார்த்திங்கன்னா இதோட பயன்பாடு இன்னுமே அதிகமாக இருக்குங்க. இந்த அரிசி கூட நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு காய்கறிகள் அதிகமாக சேர்த்து எடுத்துக்கிறப்ப இதோட பலன் இன்னுமே ரெட்டிப்பாகும். உதாரணத்துக்கு கோவக்காய், கொத்தவரங்காய், பூசணிக்காய், புடலங்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை சேர்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி அதை கூட்டு ஃபார்மெட்லேயோ இல்லை பொரியல் ஃபார்மெட்லேயோ எடுத்துக்கோங்க. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை வாயிலேயே நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து கூழாக்கி தான் வயிற்றுக்குள்ளே அனுப்பணும். அதனால தான் முன்பற்கள் உணவுகளை வெட்டுறதுக்கும், இடைப்பற்கள் உணவுகளை கிழிக்கிறதுக்கும், கடைப்பற்கள் கடையிறதுக்கும் கடவுள் நமக்கு வச்சுருக்காரு. ஆனால் நாம் யாராவது அதை ஃபாலோ பண்ணுறோமானா இல்லைங்கிறது தான் நம்மள பெரும்பாலானவங்களோட ஆன்சராக இருக்கும். 50லிருந்து 60% செரிமானம் வாயிலேயே நடக்கணும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே ஒன்றும் மிக்சி மாதிரியான கிரைண்டிங் மிஷின் இல்லையே. ஸோ பாதி ஜீரணம் வாயில் நடந்தால் தான் மீதி ஜீரணத்தை வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலமும் குடலும் பார்த்துக்கும். பட் இந்த அரிசியை சாப்பிட ஆரம்பிக்கும்போது நார்மல் அரிசி மாதிரி வாயில் போட்டோமா உடனே வயிற்றுக்கு முழுங்கணுமோங்கிற மாதிரி இல்லாமல் அந்த சவைச்சி தான் முழுங்கணுங்கிற ப்ராக்டிஸ் யாரும் சொல்லி கொடுக்காம இயற்கையாகவே வந்துடும். சேம் டைம் கொஞ்சமாக இன்டேக் எடுத்துக்கிட்டால் கூட வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு திருப்தி இருக்கும்.
அடுத்து உடனே எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணமும் வராது. முதல்ல பேரண்ட்ஸ் ஆகிய நாம இதுக்கு மாறணும். அப்படி மாறுறப்ப நம்மக்கிட்ட ஏற்படுற சேஞ்சஸை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட குழந்தைங்களும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, கல்வி அறிவையும் நல்ல நோய் இல்லாத வாழ்வையும் கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளோட பொறுப்புங்கிறத மறக்கக்கூடாது. ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறது 100% நிதர்சனமான உண்மைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன். நன்றி, வணக்கம்.